பெரியார் குறித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடந்த 2022ஆம் ஆண்டில் பேசியதையும் புதுச்சேரியில் இன்று அளித்த பேட்டியையும் காணலாம். நாங்கள் எங்க ஐயா பெரியாரை நாங்கள் எங்களுடைய ஆசானாக வழிகாட்டியாக இருக்கிறோம். பெரியார் சொன்னதை நான் சொல்றேங்க, ஒருவன் தன் வகுப்பு சார்ந்தவனுக்கு தனக்கான உரிமையை தன் வகுப்பின் எண்ணிக்கைக்கு எடுப்ப போராடி பெறவில்லை என்றால் அவன் மானம் இழந்தவனாவான். அது சாதிவாரி கணக்கெடுப்பு தான் சொல்றாரு. மானம் இழந்தவனாவான்னு சொல்றாரு. தன்னுடைய குடிகளுக்கு கிடைக்க வேண்டியதை இத்தனை வஞ்சகமாக சூழ்ச்சி செஞ்சு அடுத்த குடியினர் பெற்றுக்கொண்டு போவதை பார்த்து கொண்டு இருந்து மறைந்து போவானால் அவன் மானம் உள்ளவனா, மானமும் அறிவும் உள்ளவனான்னு கேட்டிருக்காரு. திராவிட கோட்பாடோடு முரண்படும் போது, அதை எதிர்க்கும் போது பெரியாரை எதிர்க்கிறதா அங்க தூக்கி போட்டாங்க. அவ்வளவுதான். நாங்க அப்படியே பின்னடைஞ்சிட்டோம். அவர்கிட்ட சிறந்த கோட்பாடுகள் இருக்கு. பெண்ணிய உரிமைக்கு, தீண்டாமை ஒழிப்புக்கு, அதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். இந்த சமூக மாற்றத்திற்கு, பெண்ணிய உரிமைக்கு, சாதிய ஒழிப்பிற்கு, இந்த விடுதலை, இதுக்கெல்லாம் பெரியார் போராடினார். நாங்க எதிர்க்கல. பெரியாரை போற்றுவது பெரியாருடைய கோட்பாடு, அவருடைய எளிய வழியில் நடக்கிறது. அதானே. நீங்க அதை விட்டுட்டு அவர் 100 கோடியில சில எனக்கு சத்தவனை வைப்பான்னு நினைச்சு போறாருனாரா? சாதாரண ஒரு எழுத்தாளர் கவிஞருடைய இதெல்லாம் அரசுடைமையாகுது, பொதுமையாயிருது. நீங்க அரசுடைமையாக்க விட மாட்டீங்க. மக்களுக்காக சிந்தித்தார். சரி, சிந்தித்தார். மக்களுக்கானதானே அந்த சொத்து. அதையும் மக்கள் சொத்தை ஆக்க விட மாட்டீங்க. இதான் நீங்க பெரியாரை கொண்டு போய் சேர்க்கிறதா? அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒப்பிடுறது மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கா? ஒரு முரண் இருக்கா? சிலைய 2 ஒன்னா வச்சா ஒன்னாயிருமா? 2 பேர் சிந்தனை ஒன்னா. ஆனால் அம்பேத்கர் உலகத்திலே ஆக சிறந்த கல்வியாளர். இவர் என்ன? இவர் யார்? முதல்ல ஆமாங்க, சொன்னேன். அது தாத்தா இல்ல, இப்ப பேத்தாவா இருக்கு. என்ன பண்ணலாம்? மாறி மாறி பேசல. படிச்சதானே நான் படிக்கிறேன். படிச்சுக்கிட்டே வரும்போது தெளிவு வருது. காலத்துக்கு ஏற்ற மாதிரி சீமானோட கொள்கைகள் மாறிக்கிட்டே இருக்கும். காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுது. என் தலைவனை 2008 பிப்ரவரியில நான் சந்திக்கிற வரை நானும் இந்த திருட்டு கூட்டத்தில் ஒருத்தனா தான் இருந்தேன். சந்திச்ச பிறகுதான் தமிழன்னா யாரு, தமிழ் தேசியம்னா என்ன, தமிழனுக்கு தேவையான அரசியல்னா என்ன அப்படின்னு வந்த பிறகுதான் இந்த அரசியலை கட்டமைக்கிறேன். அதுக்கு குறுக்க இது பெரியார், இது திராவிட மாடல், பெரியார் இல்லை என்றால் ஒன்றும் இல்லைன்னா என்ன நீங்க பண்ணிட்டீங்க? என்ன என் பாட்டன் வஉசியை விட நீங்க இங்க சிறந்து இந்த நாட்டுக்கு மண்ணுக்கு நீங்க அவன் வாழ்க்கை முழுக்க சிறையில் இந்த சொத்தை அளிச்சான். நீங்க அளிச்சது இந்த சொத்தை பாதுகாக்க வாரிசு தேடி நின்ற நீங்கள். அவன்லாம் மண்ணின் விடுதலைக்கு சொத்தை வித்து போராடினவன் போராளிகள். நீங்க வாரிசு தேடிய முதலாளி. நீங்க எப்படி நீங்க 2 ஒண்ணுங்கிறீங்க? நீங்க கேக்குறீங்க அன்னைக்கு தெளிவில்ல, அன்னைக்கு படிக்கல, இன்னைக்கு தெளிவு வந்துருச்சு எதுக்குறேன். இதுதான் கண்ணதாசன் சொல்றாரு. பெரியார் படம் வேணா நீங்க வச்சுக்கிறீங்க, பெரியார் எனக்கு வேண்டாம் நீங்களே வச்சுக்கிறீங்க. எங்களுக்கு சீமானோட கொள்கை இந்த மாதிரி பேசுற அந்த திராவிட மக்களாத்தையும் இங்க ஒழிக்கிறது தான். இப்ப நீங்க என்ன கொள்கை எந்த கொள்கை வைக்கீங்க? 15 வருஷமா பேசுற இப்ப கொள்கை வைக்கிறீங்க. திராவிடம்னு பேசுறவங்களை ஒழிக்கிறதா என் கொள்கை. வேற ஏதாவது வேணுமா? பெரியாரை எதிர்க்கிறது உன்னோட திராவிட சித்தாந்தத்தின் வேறது. பெரியாரை வெட்டி சாய்க்கிறது. வேற ஏதாவது விளக்க வேணுமா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.